சைடு போகணும். ரைட்ல போக வேண்டியவன் முன்னால வந்து ஃப்ரீ லெஃப்ட் பிளாக் பண்ணிருக்க. உன்னால இங்க எத்தனை பேர் சஃபர் ஆகுறாங்க தெரியுமா? மப்ல இருந்த ரூல்ஸ் தெரியாதா? சாரி சார், நீங்க தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார். காலைல ஜாக்கிங் வரும்போது தெரியாம விழுந்துட்டு சார். யாருமே என்ன காப்பாத்த மாட்டேங்கிறாங்க. காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார். தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார். உள்ள நாத்த தாங்க முடியல சார். கை கொடுங்க. தேங்க்யூ சார். பாத்தீங்களா, கார்பரேஷன்காரங்க அலட்சியத்தால நீங்க மேன்ஹோல்ல விழுந்துட்டீங்க. அவனுங்களெல்லாம் தூக்கில போடணும். இந்த தப்புக்கு நான் தான் சார் காரணம். என்னது? நான் தான் இந்த ஏரியா இன்சார்ஜ். அறிவு கட்ட முண்டம். இப்ப புரியுதா நீ செஞ்ச தப்பு? என் தப்பு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது சார். நான் இப்பவே என் டியூட்டியை ஒழுங்கா செய்யறேன் சார். முதல்ல அதை போய் பாரு. சார், இந்த கஜேந்திரனை காப்பாத்துற உங்க பேர் என்ன சார்? உன் ஆள் என்னடி பண்றான்? ஹாய். புக்க கொடு. நான் தரமாட்டேன். தரமாட்டேன் சொன்னேன். பரவாயில்லையே, நோட்டு ஃப்ரீயா இருக்கு. சரி, மொபைல கொடு. இல்ல இல்ல என்கிட்ட இல்ல. பாய் பண்ணி இல்லனா கவலைப்படாத. நாங்க ரெண்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்ல. வா போலாம், வெளியில போலாம். வா. வா. விடுடா. செக் பண்ணிடா. Thank you sir. இது பாருமா, இங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அங்கிருந்து போலீஸ்காரங்க வரத்துக்குள்ள உன் ஃப்ரெண்டை ரேக் பண்றது மட்டும் இல்ல, ரேப் கூட பண்ணிடுவாங்க. அதுக்காக நான் இப்ப என்ன செய்யணும்? இப்ப நீ தான் விஜயசாந்தி நினைச்சுக்க. அவன் மேல அட்டாக் பண்ணி லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு கொடுத்தேன்னு வச்சுக்க. அவனுங்க அலறிட்டு ஓடலன்னா என்ன கேளு. யார் உதவியும் எதிர்பார்க்க கூடாது. போம்மா. Thank you sir. இருக்கவா? Your good name please? Citizen. Hey you. 7. ரோட்ல பைக்கை நிப்பாட்டி எதுக்காக என் வண்டியை நிறுத்துற? என் பைக்கை இடிச்சு கீழே தள்ளி விட்டு போனியே அதுக்காக. உன் பைக்க என் கார் இடிச்சுதா? எங்க? எந்த இடத்துல? கொஞ்சம் முன்ன அந்த ஹோட்டல் கிட்ட. உன்னோட பைக்கை என் கார் இடிக்கவே இல்லைன்னு நான் சொல்றேன். இடிச்சேன்னு நான் சொல்றேன். உன் பைக்கை நான் தான் இடிச்சேன்னு நீ சொன்னா மட்டும் போதுமா? இத பார்த்த மூணாவது மனுஷன் யாராவது இருந்தா சாட்சி சொல்ல பாப்போம். அப்படியா? எனக்கு முத்தம் கொடுத்துறியா? நான் உனக்கு முத்தம் கொடுத்தேனா? எப்போ, எங்க? ஹலோ, இதுக்கும் மூணாவது சாட்சிய காமி. மேடம், செஞ்ச தப்பு ஒத்துக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களை முட்டாளாக்கணும்னு நினைச்சா நாம தான் முட்டாளாக வேண்டியது இருக்கும். நீ தப்பு உணரணுன்றதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன். உன் மேல ஆசைப்பட்டு இல்லை. அதென்னடி இவ்ளோ சைலண்டா வந்து உட்கார்ந்துட்டு? வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரும்போது எப்பயும் சிரிச்சுக்கிட்டே வருவியே, இன்னைக்கு என்னடி ஒரு மாதிரியா இருக்கு? உன்னதாண்டி கேக்குறேன், என்னடி ஆச்சு உனக்கு? இன்னைக்கு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அது தப்பா சரியான்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நடந்தது என்னன்னு ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லு ஸ்வப்னா. ரைட்டா தப்பா நான் சொல்றேன். எப்பயும் வளவலன்னு பேசிட்டு இருக்கிற வாய்க்கு முத்துத்தால லாக் போட்டிருக்கானா அவன் சாமானியமான ஆளே கிடையாது. நோ டவுட், he is very clever. இப்போதான் எனக்கு புரியுது உன் மனசுல இருக்கிறது கஷ்டம் இல்ல, இஷ்டம்னு. நீ சொல்றது கரெக்ட் தான். எல்லாருக்கும் காதல் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா அவனை பார்த்த முதல் பார்வையிலேயே, முதல் முத்தத்திலேயே எனக்கு காதல் வர ஆரம்பிச்சிருச்சு.
நான் மனசார காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் எங்க இருப்பான்னு சொல்லு. ஓ காட், அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட சொல்லிருப்பானே. அவன் பைக் நம்பர் சொல்லு, அட்ரஸ் நான் பிடிக்கிறேன். இருக்கிற 2 கண்ணுல அவனை பாக்குறதுக்கே நேரம் பத்தல, பைக் நம்பர் எல்லாம் எங்க நோட் பண்றது? அப்படின்னா என்னால முடியாதுமா. ப்ளீஸ் ஆஷா, நீ தான் அவன் அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணும். வெரி சிம்பிள். நேரா போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஆமாண்டி, போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இன்ஸ்பெக்டர் சார் இருக்காங்களா? தேங்க்யூ. குட் மார்னிங் சார். மார்னிங். ஒரு ரவுடி ராஸ்கல் நடு ரோட்ல என் காரை நிறுத்தி என்னை கீழே இறங்க சொல்லி என்னை இறுக்கி கட்டி பிடிச்சி எனக்கு முத்தம் கொடுத்துட்டான் சார். ரேப் பண்றது கூட ட்ரை பண்ணான் சார். ஓ, அந்த கிஸ் அண்ட் ரன் கேஸா? யூ அப்சல்யூட்லி ரைட் சார். அவன் எங்க இருந்தாலும் சரி, முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஆள் எப்படி இருப்பான்? வெல் ப்ளீசிங் பர்சனாலிட்டி, குட் அப்பியரன்ஸ், பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருப்பான் சார். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, கேஸை டேக்கப் பண்றேன். கம்ப்ளைண்ட் தேவையில்லை சார். ஏன்? மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல அவர் நல்லவர் தான்னு எனக்கு தோணுது. ஏய், என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு? ராமு, நீ வீசினதுல உங்க அம்மா தலையில் பட்டுச்சுடா. மிஸ்டர், உங்க அம்மாக்கு அடிபட்டதுன்னு இவ்வளவு ஃபீல் பண்றியே, அதுவே இன்னொரு தாய்க்கு அடிபட்டு இருந்தா அவங்க பிள்ளைங்களும் இப்படிதானே ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா சார், என் தப்ப நான் உணர்ந்துட்டேன் சார். உங்களை இந்த ஸ்ட்ரைக் பண்ண சொன்னது யாரு? சார், அந்த எக்ஸ் எம்எல்ஏ இடஒதுக்கீடு கேட்டு எங்க எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ண சொன்னார் சார். இத பாருங்க, இந்த பஸ் யாருது? கவர்மெண்ட் சார். கவர்மெண்ட் யாருது? நம்மளோடது சார். புரியுதுல? நம்ம பஸ்ஸை நாமளே கல்லால அடிச்சு உடைச்சா கவர்மெண்ட் புது பஸ் வாங்க வேண்டியது இருக்கும். அதுக்காக டிக்கெட் ரேட்டை ஏத்துவாங்க. அதனால பாதிக்கப்படுறது நாம தான். நீங்க சொல்றது உண்மைதான் சார். Good. சில சுயநல அரசியல்வாதிங்க பதவிக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. உங்களை தூண்டி விட்டு எதையும் செய்வாங்க. அவங்கள நம்பி உங்க எதிர்காலத்தை பாழாக்கிக்காதீங்க. இப்போ எங்களுக்கு புரியுது சார். இனிமே நாங்க யாரும் அவங்க பேச்சை கேட்க மாட்டோம் சார். That's good. Move. இத பாருங்கம்மா, இந்த காலத்து பசங்க அரசியல்வாதிங்க பேச்சை நம்பி வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. அவங்க தப்பான வழியில போகாம அவங்கள கண்டிச்சு வளர்க்க வேண்டியது பெத்தவங்களோட கடமை. நீங்க சொல்றது உண்மைதான் இன்ஸ்பெக்டர். என் பிள்ளைய நான் ஒழுங்கா வளர்த்திருந்தா இன்னைக்கு அவன் கையாலேயே நான் அடி வாங்கியிருக்க மாட்டேன். வருத்தப்படாதீங்கம்மா, முதல்ல அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. உண்மையிலேயே உன் செலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குடி. உன் பாய் ஃப்ரெண்ட பார்த்தா எனக்கே லவ் பண்ணணும்னு தோணுது. அப்படிலாம் யாருக்கும் தோணக்கூடாது. நான் காதலிக்கிறவன் என்னை மட்டும்தான் காதலிக்கணும். மரத்துல இருக்கிற மாங்காவை கல்லால் அடிச்சா கீழே விழுந்துடும். அப்படின்னா ஐயோ பைத்தியக்காரி, அவர் வந்து உன் பின்னாடி சுத்துவாருன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. நீதான் அவர் பின்னாடி சுத்தணும். எஸ், நீங்களா? என்ன விஷயம்? வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை உள்ள வாங்கன்னு ஓ, கூப்பிட்டு. ஐ அம் சாரி. உள்ள வாங்க. தேங்க்யூ. வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. என்ன விஷயமா வந்தீங்க? நேற்று ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஸ்ட்ரைக்கில் கல்லால் அடிப்பட்ட தாய்க்கும் கல்லை எரிஞ்ச ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் பண்ண அட்வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பேசின விதம், அந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அன்றைக்கி நீங்கள் கொடுத்த முத்தத்தால் நான் சுற்றி வரல. உங்கள் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஐ லவ் யூ. நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆகுறீங்க. நான் ஒரு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர். என் மாதிரி ஆளுங்களுக்கு
இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் டென்ஷன் தான். பொதுவாக போலீஸ் லைஃப்பில் தின கண்டம் தான். நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நிம்மதியாக வாழ முடியாது. வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எந்த நேரத்திலையும் சாவு வராதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? அது என் அதிர்ஷ்டம், என்னோட தலைவிதி. காதலிக்கிறவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுல கிடைக்கிற சந்தோஷமும் சுகமும் வாழ்க்கையில வேற எதுலையும் கிடைக்காது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்திருக்கீங்க. இன்னொரு வாட்டி நல்லா யோசிச்சு பாருங்க. இல்ல பரத், எத்தனை தடவை யோசிச்சாலும் என்னோட முடிவு இதுதான். நல்லா இருக்க மாட்டீங்கடா. என்னாச்சு? பேங்க் திவாலான அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சார். ஓ மை காட். தூக்குங்க, ஹாஸ்பிட்டல் போகலாம். சார் பிரயோஜனம் இல்லை சார், ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. இவங்க செஞ்ச வேலைக்கு இன்னும் எத்தனை பேர் சாக போறாங்கன்னு தெரியல சார். கான்ஸ்டபிள்ஸ் தூக்குங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். கம் ஆன் குயிக். வண்டி எடு. சார் டெபாசிட் பண்ண பணம் எல்லாம் போயிடுச்சு சார். எப்படியாவது அந்த சேர்மனை பிடிச்சி அந்த பணத்தை எங்களுக்கு நீங்க தான் சார் வாங்கி தரணும். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க சார். Please சார். Look, தைரியமா இருங்க. அவன் எங்க இருந்தாலும் விட மாட்டேன். ரொம்ப நன்றி சார். சார் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல சார். பேங்க் திவாலான செய்தியை கேட்டு ஒரு பொம்பளை அதிர்ச்சியில செத்து போயிட்டாங்க சார். என்ன கொள்ளக்கார மாதிரி பாக்குறாங்க சார். என்ன எப்படியாவது காப்பாத்துங்க சார். நாம பேங்க் ஆரம்பிச்சதே மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கத்தான். செத்து போன கிழவிக்கு ஒரு மலர் வளையத்தை வச்சு கும்பிடு போட்டேன்னா பிரச்சனை முடிஞ்சது. இதுக்கு ஏன் அலட்டிக்கிற சார்? இப்போ அது இல்ல சார் முக்கியம். போலீஸ் வந்தாங்கன்னா முதல்ல என்னெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க? ஏய், இத்தனை அரசியல்வாதி உங்களை சுத்தி இருக்கும் போது போலீஸ் இங்க வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிடுமா? சார் போலீஸ் வந்தா சார், காப்பாத்துங்க சார். சார் என்ன காப்பாத்துங்க சார். அவனை அரெஸ்ட் பண்ண போறேன். மரியாதையா. ஏய், என் முன்னாடியே அரெஸ்ட் பண்ணுவியா? என்ன தைரியம் உனக்கு? மக்கள் ஓட்ட நானே போட்டுக்கிட்டு எம்எல்ஏ ஆனவன். அது பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் 5 எண்ணுவேன். அதுக்குள்ள நீ அவனை ஒப்படைக்கணும். இல்லைன்னா 1 2 3
பரத், நான் டிஜிபி பேசுறேன். குட் மார்னிங் சார். ருஷி பேங்க் மேனேஜர் அரெஸ்ட் பண்ணியா? எஸ் சார். அவரை முதல்ல ரிலீஸ் பண்ணு. சார் அவன் ஐ நோ தட். டு வாட் ஐ சே. சாரி சார். பொதுமக்கள் பணத்தை ஏமாத்தி மோசடி பண்ணியிருக்கான். ஒரு பெரியம்மா சாவுக்கும் காரணமாக இருந்திருக்கான். அதை நான் பார்த்துக்கிறேன். அவரை நீ ரிலீஸ் பண்ணு. இப்படிப்பட்ட துரோகியை எப்படி சார் விட சொல்றீங்க? பரத், இது மினிஸ்டரோட ஆர்டர். சாரி சார். எனக்கு என் டியூட்டி தான் முக்கியம். விட மாட்டேன். ரிஷி பேங்க் மேனேஜரை முதல்ல ரிலீஸ் பண்ணு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க அவனை விட சொன்னா நான் டியூட்டி பண்றதுல அர்த்தமே இல்லை சார். தேவையில்லாம பேசாத. முதல்ல நான் சொன்னதை செய். சாரி சார். நான் என் வேலையை வேணாலும் விடுவேனே தவிர இவனை மட்டும் விடவே மாட்டேன். அந்த டிஜிபி சொல்லி அவன் கேட்கலன்னா அவன் சாதாரணமான ஆள் இல்லைண்ணே. இதே கேஸில் என்னையும் உங்கள் பையனையும் அவன் அரெஸ்ட் பண்ணிடுவானோ எனக்கு என்னமோ பயமாக இருக்குண்ணே. நான் இருக்கும்போது நீ எதுக்குல பயப்படணும்? எனக்கு என் புள்ள எப்படியோ அப்படித்தாமல நீயும். நானே இப்போ ஸ்டேஷனுக்கு போகிறேன். அந்த போலீஸ்கார பயலுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். குட் மார்னிங் சார். எஸ்ஐ பரத்துங்கிறது நீதானது? ஆமாம் சார். உட்காருங்க சார். அசிஸ்டன்ட் கமிஷனர் பேசினாரு, டிஎஸ்பி கூட பேசினாரு. ஆனாலும் இந்த சேர்மனை விட மாட்டேன்ட்டியாமே. நீ என்ன அலெக்ஸ் பாண்டியனா இல்ல வால்டர் வெற்றி வேலால? அவன் மோசடி பண்ண குற்றவாளி சார். அவன் குற்றவாளியா இல்லையான்னு நீ சொல்லக்கூடாதுல, கோர்ட்டு தாமல சொல்லணும். இந்த மினிஸ்டர் சொல்றேன், இப்போ அவனை ரிலீஸ் பண்ணு. முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஆஜர் பண்ணியிருந்தா தானே சார் அவன் தப்பு பண்ண குற்றவாளியா இல்லையான்னு தெரியும். படிச்சுட்டு வந்திருக்கிறோங்கிற திமிர்ல சட்டத்தை பத்தி எனக்கே சொல்லி தெரியல. முதல்ல அவனை ரிலீஸ் பண்ணு. ஏழை ஜனங்க ராத்திரி பகலன்னு பார்க்காம வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக பேங்க்ல போட்டு வச்சா அந்த பேங்க் போர்டையை உல்டா பண்ணி ஏழை ஜனங்களை ஏமாத்தி மோசடி பண்ணியிருக்கான். அந்த அநியாயத்தை தாங்க முடியாம ஒரு அப்பாவி பெரியம்மா நெஞ்சு வெடிச்சு செத்து போயிட்டாங்க. அங்க போய் அந்த அப்பாவி ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்லாம இந்த புறம்போக்க ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்க வந்திருக்கியே, உனக்கும் இவனுக்கும் என்ன லிங்க்? சார் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க சார். வெல் டன் மை பாய். இப்ப மாதிரி ஆள் இருக்க வேண்டிய இடம் இதாமல. வாங்க வாங்க, கரெக்டா வண்டியல. நீங்க எப்படி சார் இங்க? நாங்கள் இங்கே உங்களை எதிர்பார்க்கவே இல்லை சார். என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா சார்? டெபாசிட்ங்கிற பேர்ல கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடிச்ச இந்த சேர்மனு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறதுக்கு முன்னால அவனை பிடிச்சி உள்ளதல்ல இந்த எஸ்ஐய பார்த்து பாராட்டிட்டு போகலான்னு வந்தோம்ல. போலீஸ்காரங்களும் பிரஸ்காரங்களும் எனக்கு 2 கண்ணு மாதிரிவே. எல்லா போலீஸும் இந்த பரத் மாதிரி இருந்துட்டா நம்ம மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கவே. வெல் டன் மை யங் பாய். ஆல் தி பெஸ்ட். God bless you. மினிஸ்டர் உன்னை விடுதலை பண்ண சொல்லி எதுக்காக வந்தான்? எனக்கு தெரியாது சார். உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? சொல்லு. சொல்லு. உனக்கு அவன் சொந்தமா, ஃப்ரெண்டா, பார்ட்னரா? அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார். அவர் எதுக்கு வந்தாரு எனக்கு தெரியாது சார். சார் என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார். நான் என்ன விட்டுருங்க சார். சார் அடிக்காதீங்க சார். சார் அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க. டேய், உண்மையை சொன்னேன்னா உன் தண்டனையை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். இல்ல இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியில வரவே முடியாது. சார் நீங்க என்ன காப்பாத்துறீங்கன்னு சொன்னா நடந்த உண்மையை நான் சொல்றேன் சார். சொல்றான். அந்த பேங்க் திவால் ஆனதுக்கு காரணமே அந்த மினிஸ்டர் தான் சார். அவர் பையனை 10 கோடி எடுத்துட்டு போயிட்டார் சார். அந்த எம்எல்ஏ 7 கோடி எடுத்துக்கிட்டார் சார். யார் யாருக்கோ எவ்வளவோ பணம் கொடுத்தாங்க சார். ஆனா எனக்கு கிடைச்சது 2 கோடி தான் சார்.